வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. அடுத்து கேட்டி நட்சத்திரம். கேட்டி நட்சத்திரம் ஆமாயா, மிகுந்த ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. யாராவது ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது ஒரு எல்லையில்லா சந்தோஷம் வரும் இல்லையா? அதை நீங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கேட்டி நட்சத்திரத்திற்கு பார்த்துடலாயா? சரி. அவங்களுடைய அந்த எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது? சரி. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. கேட்ட நட்சத்திரங்க இல்லைங்களாம்மா. 17வது நட்சத்திரம் அனுசத்தை பார்த்தோம். இது 18வது நட்சத்திரம் கேட்டை. 18வது நட்சத்திரத்தில் நம்ம இப்போ இருக்குங்க. அதாவது அந்த காலத்தில் 18ங்கிறதுக்கு சபரிமலை சாஸ்தா 18ன்னு சொல்லுவாங்க. 18க்கு நிறைய அர்த்தம் இருக்குது. 8 1 9 கூட்டினீங்கன்னா 9 நவகிரகம் தானுங்க. அப்போது இந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டையாளுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எனக்குமா கேட்ட நட்சத்திரம் கோட்டை பிடிக்கும். கேட்ட நட்சத்திரம் கோட்டை பிடிச்சிருங்களா. அந்த காலத்தில் போர் தொடங்கினாங்கன்னா ஒருத்தர் இருக்கக்கூடாதுங்க அரண்மனையில். ராஜாவுடைய அரண்மனையில் போர் தொடங்கினாங்கன்னா எல்லாருமே இப்போ வேட்டைக்கு கோட்டையை இதுக்கு போகணும், போருக்கு போகணும். அப்போது இந்த போருக்கு போகும்போது யாரோ ஒருத்தரவாது காவலாளியாக நிறுத்தி வச்சுட்டு போனால் நம்ம மற்றவங்கெல்லாம் போய் நம்ம பதவி மீட்டெடுத்து நம்ம கொடியை நெட்டிட்டு வந்துடலான்னு சொல்லி கேட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தவரை நீ இந்த அரண்மனையை பார்த்துக்கா, நான் அங்கே போய் போர் தொடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. அப்போ இந்த கேட்ட நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் அவர் விட்டுட்டு போனதுனால ராஜா இருக்கிற இடத்துல எல்லாம் சேரில் உட்காந்துருக்காரு. அவர் ராஜாவுடைய அறையிலையெல்லாம் போய் பார்த்துருக்காரு. அன்றைக்கி ஒரு நாள் யாருமே கேள்வி கேட்பார் இல்லாதனால அந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டையவே விட்டுட்டு போயிட்டாங்களா இவர்கிட்ட. அதனால் கோட்டையை ஆண்டுச்சான். அதனால் கேட்டை கோட்டையாளுன்னு சொன்னாங்க. என்னங்க கேட்ட நட்சத்திர கோட்டையாள். கேட்ட நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு குணம் இருக்குது பாருங்களேன். முதல்ல காம்பவுண்டு சேவரை போட்டுட்டு வீடு கட்டினாங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதை கோட்டைக்கு முதல்ல காவல் உங்களுக்கு காம்பவுண்டு சேவர் தானே. கோட்டையை தாண்டி வரக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல காம்பவுண்டு சேவர் போடணும் இல்லைங்களா. அதனால் கேட்ட நட்சத்திரம் என்றைக்குமே ஒரு பிளான் பண்ணித்தான் இவங்க இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஜாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திருடர்கள் எல்லாம் கோட்டைக்குள்ளே எட்டி குதிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எட்டி குதிச்சா அரண்மனைக்குள்ளே பூந்துடலாம் இல்லைங்களா. அதனால் கேட்ட நட்சத்திரம் அந்த காலத்திலே ராஜாவோட வேக்கிடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலையில் கூட்டிகிட்டு அவர் எவ்வளோ தூரம் தாண்டுவாரோ அது வரைக்கும் சுமின் குளமாட்ட போட்டு முதலை விட்டுருவாங்களாம். இவர் தாண்டினாருன்னா முதலைக்கு இறையாயிருவாருன்ட்டு காம்பவுண்டு செவரை போட்டு காம்பவுண்டு செவருக்கு உள்ளுக்குள்ளே சுமின் குளமாட்ட நிறைய உள்ள அரண்மனை சுற்றி முதலைகளை வளர்த்துறக்கு எல்லாம் போட்டுட்டு அதிலிருந்து ஒரு அடப்பெடுத்து அதுக்கப்புறம் தான் அரண்மனையே உள்ளே இருக்குங்களா. அப்போ யாராவது எட்டி குதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முதலைக்கு இறையாயிருவாங்க இல்லைங்களா. அப்போ நம்மளை விட யார் அதிகமாக யோசிச்சுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் என்னங்க கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளவங்க அப்படி ஒரு கோட்டையை கட்டும்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. அப்போ கேட்ட நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் புதன் திசையில் தான் பிறப்பாங்க. அப்போ புதன் யாருன்னு கேட்டிங்கன்னா புத்தி, அறிவு, கல்வி, ஞானம், வித்தை எல்லாமே புதன் தான். அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த கேட்டை கோட்டையாளுங்கிறது அதனுடைய கான்செப்ட். அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே புதன் திசையில் பிறப்பார். 17 வருஷம் திசைங்க. 9 9 18 8 வருஷம் இருப்பு. ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும்போது அந்த ஜாதகருக்கு 8 வருஷங்க. இந்த 8 வருஷம் ஜாதகத்தில் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா அதனுடைய அமைப்பு என்ன சொல்ல வருது, இந்த 8 வருஷம் புதன் திசைக்கும் போது குழந்தையாக இருப்பார். புதன் திசை முடிஞ்சு கே திசை வரும். ஒரு 8 7 15 16 வயசு வரும்போது கே திசை முடிஞ்சிடும். அப்போ இவர் படிப்பு காலத்தில் இருப்பார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 15 16க்கு அப்புறம் சுக்கிர திசை 20 வருஷங்க. பாருங்கள், கேட்ட நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்களுக்கு சுக்கிர திசையில் கல்யாணம் 20 வருஷங்க. 20 ஒரு 15 எவ்வளவுங்க, 20 ஒரு 15 35 36 வயசுக்குள்ளே ஒரு மனிதருக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்குங்களா? கண்டிப்பாக நடக்குங்க. அதானே. அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த காலத்தில் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் ஒருத்தர் பிறந்தா அவங்க வாழ்க்கையில் கரெக்டாக பாருங்கள் சுக்கிர திசையில் தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ போய் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஒரு பேனாவும் நோட்டு எடுத்து உங்களுடைய திசை இருப்பு எவ்வளவோ அந்த திசை இருப்பை எழுதிட்டு
உங்களது எவ்வளோ வயசோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து புதன் திசை இத்தனை வருஷம், கேது ஒரு 7 வருஷம், சுக்கிரன் ஒரு 20 வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு 35 வயசுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையாங்கிறது இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை லைவாக இருக்குது பாருங்களேன். அதுக்குள்ளே பெற்றவங்க வந்து ஸ்டெப் எடுக்காமல் இருந்திருப்பாங்களா, தாய் மாமன் தூண்டி விடாமல் இருந்திருப்பாரா, இல்லை பிள்ளைகள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு வீட்டுக்கார் மாப்பிள்ளை வீட்டுக்கார் வீட்டுக்கு வராமல் இருப்பாங்களா, மாப்பிள்ளை வீட்டுக்கார் பொண்ணு வீட்டுக்கார் வராமல் இருப்பாங்களா. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு அந்த ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய லைவாக இவங்க எதிர்காலத்தை இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அப்டேட் வந்துருச்சுன்னு. எத்தனையோ யூடியூப் சேனலில் நீங்கள் சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போங்க, எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான வீடியோக்கள் இந்த உலகத்துக்கு பதிச்சிருக்கேன். ஆனால் இப்போ சொல்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிலையை தெரிஞ்சு அவங்க நட்சத்திரத்தை உணர்ந்து அவங்க லைவாக இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்கங்கிறதோட நானும் ட்ராவல் பண்ணுறேங்கன்னு சொல்கிறேன். அப்படி பண்ணும்போது புதன் திசையில் பிறந்து கேது முடிஞ்சு சுக்கர திசை வந்தால் 35 வயசுன்னா எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். அப்போ சுக்கர திசையிலேயே அவருக்கு 35 வயசில் அவருக்கு இப்போ பிழைக்கிறதுக்கு உண்டான வழியை இந்த சுக்கரன் தூண்டி விட்டுறாரு. அடுத்தது 35க்கு மேலே சூரிய திசை ஒரு 6 வருஷம், 35 ஒரு 6 41 வயசு, சந்திர திசை ஒரு 10 வருஷம் 51 வயசு, செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் 58 வயசு. அப்போது கரெக்டாக செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை 18 வருஷங்க. அப்போ கரெக்டாக பாருங்கள் 58 இதில் ஒரு 18 வந்துடுது, கிட்டத்தட்ட ஒரு 76. அப்போது 58 68 அப்போ 76. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். 70-75 வயசுக்கு மேலே இவருக்கு ஜாதகத்தில் ராகு திசையில் தான் அவர் ரிட்டையர்ட் ஆகிறார். அப்போ பாருங்கள் புதன் திசையில் அவர் பிறந்து ராகு திசை தொடரக்குள்ளே அவருக்கு 76 வயசு ஆகுது. அதுக்குள்ளே இவர் வாழ வேண்டிய வாழ்க்கை எதுக்குள்ளே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் திசை இளமையிலேயே முடிஞ்சிருது. சூரியன் சந்திர செவ்வாய்க்குள்ளே இவர் சந்தோஷமாக வாழ்ந்துடணும். இவருக்கு இடம் வீடு வாசல் சொத்து சொகை எல்லாம் தேடிக்குவார். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் தன்னிறைவாக வாழ்ந்தது எவ்வளவுங்கிறது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கணக்கு போட்டு வைக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அதாவது ஒரு வருஷமாக நம்ம எல்லாத்துக்கூட ட்ராவல் பண்ணுறோம், ஒரு தொழில் பண்ணுறோம். உங்களுடைய வருஷம் பூரா மிச்சமானது மிச்சம் எவ்வளவு இருக்குதுங்கிறது நீங்கள் எப்படி இது வரைக்கும் நம்ம நல்லா வளர்ந்து நம்ம தொழில் செஞ்சு நிறையா மக்களை சம்பாரித்து நம்ம லாபம் அதிகமாக சம்பாரிச்சுக்கிறோமாங்கிறத நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? இன்றைக்குள்ள காலத்தில் உங்கள் ஃபோனில் எத்தனை நண்பர்களோட நான் வந்து இது வரைக்கும் இந்த வருஷம் தொடர்பு வச்சுக்கிறேன், எத்தனை நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கிறத விட உங்கள் ஃபோனில் எத்தனை பேர்த்த மனசில் நினச்சி சேவ் பண்ணி வச்ச நம்பர் எவ்வளவுன்னு பார்க்குறீங்க பாருங்க. அதுதான் நம்மளுடைய லாபம். அதனுடைய லாபம் அதானுங்கண்ணே. அந்த நண்பர்களை விட நம்பர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுங்கண்ணே. போன வருஷம் எழுதி வைக்கணும். நம்ம ஃபோனில் 600 பேர் இருக்கிறாங்க போன வருஷம்னா, இந்த வருஷம் ஒரு 1000 பேர் எச்சா இருந்தால் 1600 பேர் நம்மளுக்கு இருக்கிறாங்கன்னா இந்த வருஷம் என்னுடைய கிளைண்ட் 1000 பேர். அது கரெக்டு தானே உங்களுக்கு? அப்போது இது எல்லாம் தான் அந்த காலத்தில் இந்த கால்குலேஷன் கணக்கு பிள்ளை இல்லாத காலத்தில், கால்குலேட்டர் இல்லாத காலத்தில், அந்த காலத்தில் ஒரு அரண்மனையில் கணக்கு பிள்ளை இருப்பார். அந்த கணக்கு பிள்ளை அவர் சொல்லுவாருங்கன்னு, உங்களுக்கு இந்த வருஷம் மானியம் இவ்வளோ வந்திருக்குது, நெல் மூட்டை இவ்வளோ மிச்சமாயிருக்குது, கோதுமை மூட்டை இவ்வளோ மிச்சமாயிருக்குது, இப்படியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போது இந்த கேட்ட நட்சத்திரம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி வருதா இல்லை, அவங்களுடைய முன்னோர்கள் எத்தனை பேர் அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு இருந்துக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஒரு திறமையில் நான் ஒன்று சொல்கிறேங்க, இவங்களுக்கு இந்த கேட்ட நட்சத்திரத்தில் யாராவது 3ஆம் பாதத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வைக்காமல் போக முடியாது. கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், அவங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாமல் போக மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஐதீகங்களும் ஆன்மீகளும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பிறக்கும் போதே புதன் திசையில் கேட்ட நட்சத்திரம் பிறக்கும், அறிவோடவே பிறக்குமுங்க. என்ன கேட்ட நட்சத்திரம் வந்து விருச்சிக ராசி. விருச்சிகம் என்பது கர்ப்பப்பை, மேசம்னா தலை, ரிஷப கழுத்து, மிதுன தோள்பட்டை, கடக மார்பு, சிம்ம வயிறு, கன்னி இடுப்பு, துலா சிறுநீரகம், விருச்சிகம் கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பையில் இருக்கிறவங்களுக்கு, மாசமாக இருக்கிறவங்களுக்கு நான் 10 மாதத்துக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன். முதல் மாதம் சூரியன் அப்பா இல்லாமல் உருவாயிருக்காது, அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். 2வது மாதம் சந்திரன் நமஸ்காரம் பண்ணுங்கள் அம்மா. 3வது மாதம் தைரியமாக இருக்கணும்னா முருகனை கும்பிடுங்க. 4வது மாதம் மகாலட்சுமி தாயார் பசுமாடை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் சாமி கும்பிடுங்க. 5வது மாதம் குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க.
6வது மாதம் 6 பட வீடு கொண்ட முருகனுடைய பிரசாதம் திருநூறு சாமி. 7வது மாதம் 7 கன்னிமார்களை கும்பிடுங்க. 8வது மாதம் கிருஷ்ணர் பிறந்தார், கண்ணன் பிறந்தது 8, அதனால் கண்ணனை கும்பிடுங்க. 9வது மாதம் நவக்கிரக பூஜை பண்ணுங்கள். 10வது மாதம் தசவதாரத்தை கும்பிடுங்க. அப்போ இப்படி 10ஐயும் கும்பிட்டீங்கன்னா கிருஷ்ணராட்டவே குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் ஒருத்தர் பிறந்தா எவ்வளோ பெரிய பாவங்கள் முன்னோர்கள் செஞ்சாலும் அதை நிவர்த்தி செஞ்சுட்டு இந்த புண்ணியத்தை தேடக்கூடிய காலம் இந்த காலம். அப்போ பாருங்கள், அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் கேட்ட நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தா அவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குதுங்க. கேட்ட நட்சத்திரத்துக்குன்னே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க. இது எல்லாமே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் தாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை ஆழ்வாங்கன்னு கண்டிப்பாங்கம்மா. வர்ற பிரச்சனை எல்லாம் தீரணும்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சரியாயிரும்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்கம்மா. எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றத நம்ம இன்னும் சொல்லலை. கண்டிப்பாங்க சொல்லிடலாமா ஐயா? கண்டிப்பாங்கம்மா. அதாவது கேட்ட நட்சத்திரம் இல்லைங்களாம்மா, அதாவது தஞ்சாவூர் சாலையிலிருந்து கும்பகோணம் போகிற வழியில் தான் இருக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, முக்கியமாக நம்ம வந்து எப்போவுமே இந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டையாளுன்னு சொன்னதுனால நம்ம இந்த கோவில் வந்து ஒரு அசுர வளர்ச்சியான கோயிலுங்க. இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கால் எடுத்து வைக்கணுங்க. அந்த புண்ணிய வாசலில் போய் அந்த கடவுளை பகவானை பார்க்குறக்கு ஒரு அதிசயமான கோயில் என்னென்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற சாலையில் வரதராஜ பெருமாளுங்க. இந்த வரதராஜ பெருமாளுங்கிறது அந்த கோவில் அங்கே இருக்குதுங்க. அந்த கோவிலில் போய் ஒரு 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியான மாற்றம் ஏற்படுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நல்லதே நடக்குங்கம்மா. கேட்டை கோட்டை ஆளும் அப்படின்றத விட வேற என்ன ஒரு சிறப்பான பலன் இருக்க போகுது. தனக்கு தானே வந்து அவங்க ராஜாவாக இருக்க போகிறாங்க, அசுர வளர்ச்சி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பலன்களை கொடுத்து. சரிங்க. ஸோ அடுத்த நட்சத்திரக்காரங்களை பார்க்கலாம் ஐயா. நன்றி. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. வணக்கம்.